Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரும் இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிற, பிரஸ்தாபப்படுத்துகிற தேவனுக்கென்று நாம் கூடி வந்து சபையாய் விசுவாச பிள்ளைகளாய் ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை ஒன்று சேர்த்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பேசுகிற நல்ல வார்த்தையோடு கூட கர்த்தரை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 1 வாசித்து பாருங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தரை பாடுவது, ஆராதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, துதிப்பது மாத்திரமல்ல, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். தேவனுடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் பிரசித்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஏன் நம்மை ரட்சித்தார், ஏன் நம்மை வேறு பிரித்தார்? இந்த ஜனம், கர்த்தருடைய நாமத்தை சொல்லி வருகிற ஜனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவாள் என்று ஏன் அவர் நம்மை வேறு பிரித்தார்? பிரியமானவர்களே, நாம் அவரை பாடி துதித்து ஆராதிப்பது மாத்திரமல்ல, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது என்றால் என்ன? அவருக்கு இந்த வேதத்திலே ஆயிரக்கணக்கான நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமங்கள் எல்லாம் சொல்லி அவரை பாடி ஆராதிப்பதிலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாத பரிசுத்த தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றி பாடப்படுகிற தேவன், கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே துதிக்கு பாத்திரராக அவர் மகிமையின் தேவனாக அவர் காணப்படுகிறார். நாம் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது கர்த்தரை ஆராதிக்கிற அடையாளம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சியினாலும் எல்லாவற்றினாலும் நாம் ஜனங்களுக்குள் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், பிரசித்தப்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும். அவர் நாமத்தை உயர்த்தி காண்பிக்க வேண்டும், சாட்சிகளை சொல்ல வேண்டும். இன்றைக்கும் அநேகருக்கு இந்த ஸ்லாக்கியத்தில் தேவன் எவ்வளவு நன்மை செய்தும் அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதில்லை, ஆராதிப்பதில்லை. வெறும் அற்புதங்கள், அடையாளங்களை பெற்றுவிட்டு அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தாமலும் சாட்சி கூட சொல்லாமலும் போய்விடுகிறார்கள். பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில் உங்களையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறது நோக்கம் என்ன? இன்றைக்கு நம்மை ஆராதிக்க வைக்கிற நோக்கம் என்ன? நாம் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு அதை சொல்லி ஆராதனைக்குள்ளாக அவருக்கு நாம் சாட்சி சொல்லி மகிமைப்படுத்த வேண்டும். அநேக ஜனங்களை பாருங்கள், கர்த்தரை தேடாமல் எல்லா பாவத்திலும் சாபத்திலும் இன்னும் கர்த்தரை அறியாமல் சங்காரமாய் கொண்டிருக்கிறார். ஆத்துமா கெட்டு போகிறது. அவர்களுக்கெல்லாம் நாம் கர்த்தரை சொல்லி மகிமைப்படுத்த வேண்டும். இந்த காலை வேளையில் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் இன்னும் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்னும் முழு குடும்பம் ரட்சிக்கப்படாமல் எந்த சூழலில் இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். நாம் குடும்பமாக சபையாய் கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொல்லி முழு மனதோடு ஒப்புக்கொடுங்கள். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் சபையாய் கூடி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், பரிசுத்தர், வல்லமுள்ளவர், ஜீவனுள்ளவர். நீர் எல்லாவற்றிலும் மேன்மை உள்ளவர், மகா பெரியவர் என்று நாங்கள் உம்மை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் சொல்லி உம்மை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, அநேகருக்கு உம்மை பற்றி சொல்லி உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, பிரசித்தப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த காலை வேளையில் ஜெபிக்க அத்தனைபடி வாழ்க்கையிலும் ஒரு அற்புத மாற்றம், ஒரு சாட்சியின் வாழ்க்கை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது நாமத்தை குடும்பமாக சபையாக இணைந்து துதிக்க, ஆராதிக்க, உம்மை பற்றி சாட்சி சொல்ல கிருபை செய்வீராக. இதுவரைக்கும் என்னென்ன தடை இருந்தாலும், பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், சாபங்கள், பாவக்கட்டுகள் இருந்தாலும் இப்பொழுதே விடுதலை ஆக்குவீராக, சுகம் தருவீராக, பலன் தருவீராக. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஒரு மனமாய் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, சாட்சி சொல்லி உம்மை கர்த்தாவே பிரசித்தப்படுத்த கிருபை செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.